ஓம் நம சிவாய. பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவத்தலங்களுள் 27வது தலமாக விளங்குவது திருஇடைச்சுரம். இது தற்போது திருவடிசூலம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாலயம் 1000 வருடத்திற்கும் மேல் பழமையானது. மூலவர் ஞானபுரீஸ்வரர் இடைச்சுரநாதர். உற்சவர் சந்திரசேகரர். அம்பாள் இமயமடக்கொடி கோவர்த்தனாம்பிகை. தீர்த்தம் மதுர தீர்த்தம். சைவ சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். இங்கு சிவன் மரகத மேனியுடன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். தேனபிஷேகம் செய்யும் போது மரகத லிங்கம் ஜொலிப்பதை காணலாம். இங்கு பிரார்த்தனை செய்தால் கல்வி ஞானம் பெறலாம் என்பது நம்பிக்கை. இங்கு சிவனை கௌதமர், பிரிங்கி மகரிஷி ஆகியோர் வழிபட்டுள்ளனர். அம்பிகையே பசு உருவில் வந்து ஞானப்பாலை சிவனுக்கு அபிஷேகம் செய்ததால் சிவனுக்கு ஞானபுரீஸ்வரர் என்றும் அம்பிகைக்கு கோவர்த்தனாம்பிகை என்றும் பெயர் வந்தது. இங்கு இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை பிரசாதமாக வாங்கி தினமும் உட்கொண்டு வந்தால் சகலவிதமான நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இத்தலத்துக்கு வரும் பக்தர்களில் பலர் தேன் அபிஷேக பிரசாதம் வாங்கி செல்கின்றனர். இத்தலத்தில் அம்பாள் தனது இடது காலை சற்று முன்னே வைத்து வலது காலை பின்னே வைத்து நடந்து வர தயாராகும் நிலையில் காட்சி தருகின்றாள். சிவன் இடையன் வடிவில் திருஞான சம்பந்தரின் களைப்பை போக்க கிளம்பிய போது அம்பாளும் உடன் கிளம்பினாள். சிவன் அம்பாளை உடன் அழைத்து செல்ல மறுத்தார். அம்பாள் காரணம் கேட்க திருஞான சம்பந்தர், நீ கொடுத்த ஞானப்பாலை குடித்தவன், தாயை தெரியாதவன் இந்த உலகில் இருக்க முடியாது. நீ வந்தால் திருஞான சம்பந்தன் நம்மை அடையாளம் தெரிந்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதனால்தான் அம்பாள் தனது காலை முன்வைத்த கோலத்தில் காட்சியளிக்கின்றாள். திருஞான சம்பந்தர் சிவத்தல யாத்திரையின் போது இந்த வழியாக நீண்ட தூரம் நடந்ததால் அவரை பசி வாட்டியது. உச்சி வெயிலும் கூடியது. அச்சமயம் கையில் தடியுடன் இடையன் ஒருவன் வந்தான். கையில் இருந்த தயிர் களையத்தை சம்பந்தரின் பசி அறிந்து அவருக்கு கொடுத்தான். பருகி களைப்பு நீங்கிய சம்பந்தரிடம் நீங்கள் யார் என இடையன் கேட்க அவர் தனது சிவத்தல யாத்திரையை பற்றி கூறினார். இதே வனத்தில் சிவன் இருப்பதாக கூறிய இடையன் அங்கு வந்து சிவனை பாடி தரிசிக்கும்படி சம்பந்தரிடம் சொன்னான். இடையனின் இணையற்ற அழகு கண்டு சம்பந்தருக்கு சந்தேகம் வந்தாலும் அவனை பின்தொடர்ந்தார். வழியில் குளக்கரையில் நின்ற இடையன் சம்பந்தரை பார்த்து புன்னகைத்து விட்டு மறைந்தான். சம்பந்தர் சிவனே இடையன் வடிவில் வந்து காட்சி தந்து அருள் புரிந்ததை உணர்ந்தார். இடையனாக வந்து இடையிலே விட்டுவிட்டு சென்றதால் இடைச்சுரநாதர் என்று வணங்கி பதிகம் பாடினார். இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் உள்ளது. கோவிலுக்கு வெளியே இடதுபுறம் வரசித்தி விநாயகர் சந்நிதி உள்ளது. நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் விசாலமான தெற்கு வெளிப்பிரகாரத்தில் நேரே வலம்புரி விநாயகர் சந்நிதியை காணலாம். வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது கிழக்கு பிரகாரத்தில் பலிபீடமும் நந்தியும் உள்ளன. இப்பிரகாரத்தில் பிரம்மாண்டேஸ்வரர் சந்நிதியும் உள்ளது. அருகில் வேப்பம், அரசு, வில்வம் ஆகிய 3 மரங்களும் இணைந்து வளர்ந்திருப்பதை காணலாம். மேலும் இந்த கிழக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் உள்ள சன்னதியும் உள்ளது. பிரகார வலம் முடிந்து மீண்டும் தெற்கு பிரகாரம் வந்தால் தலவிருட்சம் வில்வமரம் உள்ளது. இந்த வில்வமரத்துக்கு அருகில் ஒரு பாம்பு புற்று உள்ளது. இது விநாயகர் வடிவில் காட்சி தருகிறது. தெற்கு பிரகாரத்தில் உள்ள மற்றொரு நுழைவாயில் வழியே உள்ளே சென்றால் அநேக தூண்களுடன் ஒரு பெரிய மண்டபம் உள்ளது. மண்டபத்தை அடுத்து நேரே தெற்கு நோக்கிய இறைவி கோவர்த்தனாம்பிகை சன்னதியை காணலாம். சந்நிதிக்குள் நுழைந்தால் இடதுபுறம் கிழக்கு நோக்கிய இறைவன் ஞானபுரீஸ்வரர் சந்நிதி உள்ளது. ஒரே இடத்தில் நின்றபடி இறைவன் இறைவி இருவரையும் தரிசிக்கலாம். மூலவர் சந்நிதிக்கு இருபுறமும் விநாயகரும் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றனர். கருவறை அகழி அமைப்புடன் காணப்படுகிறது. வலமாக சுற்றி வந்தால் முதலில் 4வர் பிரதிஷ்டையும் அதை அடுத்து விநாயகர் சந்நிதியும்
வள்ளி தெய்வானை உடனாகிய சுப்பிரமணியர் சன்னதியும் உள்ளன. அதை அடுத்து பைரவரும் காட்சி தருகின்றார். சித்ரா பௌர்ணமி, பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம், ஆடிப்பூரத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு உற்சவம் நடைபெறுகின்றது. பிரகாரத்தில் வில்வமரம் சிவனாகவும், வேப்பமரம் பார்வதியாகவும், ஆலமரம் விநாயகராகவும் இருந்து மூவரும் மரத்தடியில் இணைந்துள்ளனர். இங்கு பிரார்த்தித்தால் பிரிந்த குடும்பங்கள் சேர்ந்து ஒற்றுமை கைகூடும் என கூறப்படுகிறது. திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்துக்கான பதிகம் 1ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இத்தல இறைவனின் மரகதலிங்க திருமேனி வண்ணம் கண்டு அதிசயித்து தனது பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் இடைச்சுர மேவிய இவர் வனம் என்னே என்று பாடியுள்ளார். கானமும் சுடலையும் கல்படு நிலனும் காதலர் தீது இலர் கனல் மழுவாளர், வானமும் நிலைமையும் இருமையும் ஆனார் வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவார், நாணமும் புகை ஒளி விரையொடு கமல நளிர்பொழில் இளமஞ்ஞை மன்னிய பாங்கர், ஏனமும் பிணையலும் எழில் திகழ் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வனம் என்னே. தூவி எரிக்கும் புழுகு சந்தனம் அகில் முதலியவற்றின் புகையும் அவை எரிதலால் விளங்கும் ஒளியும் மனம் வீச செறிந்த பொழில்களிடையே இளமயில்கள் நிறைந்துள்ளதும் அருகில் பன்றிகளும் மான் இனங்களும் வாழ்வதுமான அழகிய மலைச்சாரலை அடுத்துள்ள திரு இடைச்சுரத்தில் காட்டையும் சுடலையையும் கற்கள் நிரம்பிய மலையிடங்களையும் விரும்புபவரும் தீமை இல்லாதவரும் அழல் போன்ற வெம்மையான மழுவாயுதத்தை ஏந்தியவரும் மறுமை இம்மை ஆகிய இருமை இன்பங்களையும் தருபவரும் வணங்குதற்கும் பழகுதற்கும் வாழ்த்துதற்கும் உரிமையானவருமாகிய இவ்விறைவரின் இயல்பு யாதோ. நாமும் திருவடி சூலம் சென்று ஞானபுரீஸ்வரரையும் இமயமடக்கொடி அம்பாளையும் வளம்புரி விநாயகரையும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரையும் பைரவரையும் நால்வர் பெருமானையும் வழிபட்டு நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.